ஓம் சாய்ராம். திடீர்னு நம்ம வெளிநாட்டிலேருந்து நிறைய பிள்ளைங்க ஃபோன் பண்ணி, அப்பா நம்ம கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் வண்டலூர் பாபா கோயிலில் இந்த வாசலில் அப்பா நிற்கிறாரு, சாயப்பா நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிள்ளைங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க. என்னப்பா நீங்கள் வெளியூரில் இருக்கிறீங்க, எனக்கு இங்கே நாங்கள் கோயில் தான் இருக்கிறோம், நாங்கள் இங்கே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு தெரியாமல் நீங்கள் மட்டும் என்னப்பா சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். இல்லைப்பா, நாங்கள் பார்த்தோம், நாங்கள் வீடியோவில் போகும்போது அப்பா அங்கே நிற்கிறாரு, இங்கே காரு இன்னைக்கு வெளியில் நிற்குது, வாசலில் ஏதோ கடை இருக்குது, இந்த பக்கம் வந்து சைடில் படிக்கட்டு ஏறுற இடத்துல அவர் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. இது என்னப்பா அதுன்னு சொல்லிட்டு திரும்பி கொடுக்கணும்னு இறங்கி போனால் நமக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் அவங்க ஒருத்தரில் 2 பேர் இல்லை, 2-3 நாட்டிலேருந்து சொல்கிறாங்க. ஒரு பொண்ணு ஃப்ரான்ஸ்லேருந்து சொல்லிச்சு, ஒரு தம்பி வந்து குவைத்திலேருந்து சொன்னார், இன்னொரு பொண்ணு வந்து சொன்னாங்க ரங்கநாயகின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா, நமக்கு ரொம்ப வேண்டியவங்க, பாபாவுடைய டிவோட்டி. அவங்க தான் ரொம்ப இதாக சொன்னாங்க. அவங்க அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன்னு சொன்னாங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி அனுப்புமான்னு சொன்னேன். அதுதான் வந்து இப்போ நான் அது போடுறேன். இதை நீங்கள் பார்க்குறீங்களே, அது அந்த படம் தான். அது அப்பா வந்து அப்படியே நிற்கிறார் தத்ரூபமாக. எனக்கு தெரியல நேரடியாக, ஆனால் வெளியூர்லேருந்து பார்த்த பிள்ளைங்களுக்கு அப்பா இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அதை எடுத்து அனுப்பியிருக்காங்க. இது என்ன அதிசயம்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்ப மிராக்கிள். இது அப்பா இருக்கிறத உணர்த்துறாரு. அவருடைய அதிசயத்தை நம்ம யாரும், எல்லா இடத்துலையும் இருக்கிறார் அவர், எங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. ஆனால் வந்து அவர் இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார் பாருங்க. இருக்கிறது மட்டும் இல்லை, அற்புதம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம பேசுறது, நம்ம மூச்சு வாங்குறது, நம்ம வாழ்கிறது எல்லாமே அவரால் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிள்ளைகளுக்கு நல்லா தெரியும். ஆனால் சில பிள்ளைங்களுக்கு தெரியறதில்ல, சில பிள்ளை வந்து அது வந்து நம்புறதில்லை. அதை பற்றி நமக்கு கவலையும் இல்லை. பட் வந்து அவர் இருக்கிறார், அவர் 100% இருக்கிறார் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்கிறார். நீங்களும் பாருங்கள், கண்டிப்பாக நீங்களும் அதை பார்த்து தரிசனம் பண்ணுங்க. தரிசனம் பண்ணி அவருடைய பரிபூர்ணமான அருள் ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் அவர் இருக்கிறாருங்கிறத நம்புங்க. ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு வீட்லேயும் அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்புங்க. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய இதயத்திலும் நம்ம போகக்கூடிய வழியிலும் நம்முடைய வாழ்விலும் நம்முடைய வழித்துணை சாயப்பா இருந்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து நம்பணும். எப்படி ஒரு பெருமாள் கோயில்லையும் ஒரு பேர் இருக்கும். இன்றைக்கி திருப்பதியில் போனால் வேங்கடவன் சொல்கிறாங்க, ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கநாதர் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஊர்லேயும் கோவிந்தராஜன் சொல்கிறாங்க, இன்னொரு ஊரில் கோவிந்தராஜ பெருமாள் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஊர்லேயும் அப்பா வெவ்வேறு பேரில் இருக்கிறாரே தவிர, ஆனால் ஒருத்தர் தான். அவர் ஆம்னி பிரசன்ட் சொல்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் இருப்பார், நீக்கமர நிறைந்து இருப்பார். நமக்கு தெரியறதில்ல. சில பிள்ளைங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க, அவருடைய அற்புதத்தை அனுபவிக்கிறாங்க, ஆனந்தமாக அவரோடையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தான் சொல்லணும், நம்மளை மாதிரி. ஆக உங்கள் வீட்டிலையும் இருக்கிறாரு, அது நம்ம தெரிஞ்சுக்கல அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல்ல உங்கள் வீட்டிலையும் இருக்கிறாரு, நீங்கள் போகக்கூடிய எல்லா வழியிலும் அவர் இருக்கிறாரு. அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஏதாவது துன்பம் வந்தால் கூட, ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட, அந்த பிரச்சனையை அவர் சரி செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தாக்கா நமக்கு துன்பமே வராது. ஒருவேளை துன்பம் வர்ற மாதிரி இருந்தாக்கா அது கூட நம்மளால் வந்தது, அதை அப்பா சரி பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட மறுபடியும் மீண்டும் நம்ம வந்து முன்னோக்கி போனோம்னா நம்ம வாழ்க்கையில் நல்லா வரும். அதுதான் வந்து அவர் சொல்லி கொடுத்த ஒரு பாடம். அதனால் எல்லாருமே இது நடக்குமா நடக்காதா அப்படிலாம் நினச்சிக்கிட்டே இருக்கிறதா தான். நம்பினவங்களுக்கு நடராஜர், நம்பாதவங்களுக்கு அது என்ன சொல்கிறதுன்னு தெரியாது நமக்கு. அந்த மாதிரி அவர் இருக்கிறார். ஸோ எப்பவுமே அப்பா நம்மளுக்கு நல்லது தான் செய்வார், அதை மட்டும் நினச்சிக்கங்க. கெடுதல் பண்ண மாட்டார். சில பிள்ளைங்கள்லாம் சொல்கிறாங்க, எங்கள் அப்பா வந்து என் மேலே அப்பாவுக்கு என் மேலே கோவமா, அதனால தான் செய்ய மாட்டேங்கிறாரா, இதனால தான் பின்தங்கி போவதா, என் மேலே கோவமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிள்ளைங்க கேட்குறீங்க. கமெண்ட் பாக்ஸ்லேயும் அதை போடுறீங்க. இது மாதிரி வேண்டாம். அந்த மாதிரி அவநம்பிக்கை வேண்டாம், அதுவும் அப்பா மேலே வேண்டாம். அப்பா எப்படியாவது ஒரு பிள்ளைக்கு ஏதாவது எந்த பேரண்ட்டாவது
கெடுதல் செய்வாங்களா? செய்யவே மாட்டாங்க. அதனால் அப்பாவை நம்பி இருப்போம், அவர்கிட்ட தஞ்சம் அடைவோம், சந்தோஷமாக இருப்போம். சரியா? காட் பிளஸ் யூ. எல்லாரும் நல்லா இருக்கணும். லோகோ சமஸ்தோ சுகினோ பவந்தோ. ஓம் சாய்ராம். இப்போ இரவு 12 மணி சாய்ராம், 11:57 சாய்ராம். நான் இப்போ தான் அந்த எபிசோட் பார்த்தேன் சாய்ராம். அந்த 2வது எபிசோட் நீங்கள் போட்டது சாய்ராம். சாய்ராம் ஒரு சகோதரியும் தெரியாது போட்டிருந்தாங்க. அந்த வண்டலூர் அந்த கோயில் முன்னுக்கு வாசல் நுழைவாயில பாபாவோட உருவம் வெள்ளை கலரா தெரியுது சாய்ராம். ஒரு கார் ஒன்று நிற்கிது பக்கத்துல, பைக் பக்கத்துல அந்த கதவு இருக்கு சாய்ராம். மேல என்ன அதிசய மேல அந்த போட் போட்டுருக்கு சாய்ராம். பக்கத்துல வந்து நிக்கிறாரு. நான் அதை பார்த்தேன் சாய்ராம். 9 முறை அது நீங்க இந்த கதை கேட்டீங்கன்னா 9 முறை அந்த கதவு அந்த வார நேரம் பாபா வந்து அந்த வாசல்ல நிக்கிறாரு. அப்போ ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுதா இல்லாட்டி வேற யார் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு. என் கண்ணுக்கும் தெரியுது சாய்ராம். என் கண்ணுக்கும் நான் 9 முறை நான் என்னன்னே நான் இதை ஒரு 4-5 முறை நான் அதை திரும்ப நான் பார்த்தேன் சாய்ராம். நீங்க கதைச்சதையும் பாபா நிக்கிறதையும் ஆண்டவனே பாபா ரொம்ப காட்சி அளிச்சிட்டார் சாய்ராம். இன்னைக்கு எனக்கு ரொம்ப அற்புதங்கள் செஞ்சுட்டார் சாய்ராம். நான் பார்க்கணும்னா பாபா அந்த சகோதரன் எனக்கு தெரியாது. பாபாவின் அதிசய பிரார்த்தனைன்னு போட்டு சாய்ராம் போட். அதுக்கு நேரா கீழே ஒரு வெள்ளை கலர் கதவு இருக்கு சாய்ராம் நுழைவாயில். அதுக்கு பக்கத்துல ஒரு கருப்பு பைக்கும் ஒரு காரும் நிக்குது. அந்த பைக் கிட்ட அந்த கதவு கிட்ட 9 முறை பாபாங்கன அந்த 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 எபிசோட் போற நேரம் 9 முறை பாபா வந்து அந்த வெள்ளை உடுப்புல சாய்ராம் வந்து நின்னா சாய்ராம். ஒரு சகோதரி பார்த்தேன்னு சொன்னாங்க. நானும் பார்த்தேன். இது இன்னும் நிறைய பேருக்கு நான் தெரிஞ்சிருக்கூட எனக்கு தெரியும் சாய்ராம். கட்டாயம் இது எல்லாரும் பார்த்துருப்பாங்க சாய்ராம். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.